கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. 113வது சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக கருதப்படுகிறது. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அந்த உயர்ந்த தெய்வம் பூமிக்கு எதற்கு வந்தார் என்றால், நம்மை பாவத்திலிருந்து விலக்கிட, ஆசீர்வதித்திட, உயர்ந்த இடத்தில் அமர செய்ய அவர் வந்திருக்கிறார். பாடுவோமா? வானாதி வானங்களில் உயர்ந்தவர் நீதையா, என்னையும் உயர்த்திடவே பூமிக்கு வந்தீரையா. வானாதி வானங்களில் உயர்ந்தவர் நீதையா, என்னையும் உயர்த்திடவே பூமிக்கு வந்தீரையா. நீர் மகிமையான தேவன், உன்னதமான தேவன், இந்த பூமியை அசைய பண்ணும் வல்லமையான தேவன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்க கிருபை எங்களுக்கும் வேணும்பா. வேலைக்குள்ளே போகும் மட்டும் கூடவே வந்தீரையா, உலகம் முடியும் வரை கூடவே வருவீரையா. வேலைக்குள்ளே போகும் மட்டும் கூடவே வந்தீரையா, உலகம் முடியும் வரை கூடவே வருவீரையா. மகிமையான தேவன், உன்னதமான தேவன், இந்த பூமியை அசைய பண்ணும் வல்லமையான தேவன். சமுத்திரம் வெட்டந்தரையாய் மாறிட செய்திரையா, என்னையும் அதன் வழியாய் நடத்தி வந்தீரையா. சமுத்திரம் வெட்டந்தரையாய் மாறிட செய்திரையா, என்னையும் அதன் வழியாய் நடத்தி வந்தீரையா. மகிமையான தேவன், உன்னதமான தேவன், இந்த பூமியை அசைய பண்ணும் வல்லமையான தேவன். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததையா, உம்மண்டை எனக்கோ இடமும் கிடைத்ததையா. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததையா, உம்மண்டை எனக்கோ இடமும் கிடைத்ததையா. மகிமையான தேவன், உன்னதமான தேவன், இந்த பூமியை அசைய பண்ணும் வல்லமையான தேவன். யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், எஸ்தரை உயர்த்தினவர், இன்றைக்கு உங்களையும் உயர்த்த அவர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தரை துதிக்க துதிக்க உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழிலையும் அவர் ஆசீர்வதிக்க மகிமை உள்ளவர். நீர் மகிமையான தேவன், உன்னதமான தேவன், இந்த பூமியை அசைய பண்ணும்